ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பொதுவான 7 சபைகள். முதலாவது கர்த்தருடைய சபை. இது என்னாகும் 16வது அதிகாரம் 3வது வசனம். இரண்டாவது பரிசுத்தவான்களின் சபை, சங்கீதம் 89வது சங்கீதம் 5வது வசனம். மூன்றாவது கிறிஸ்துவின் சபை, இது ரோமர் 16வது அதிகாரம் 16வது வசனம். நான்காவது கிறிஸ்துவின் சரீரமான சபை, எபேசியர் 4:12. 5 வீட்டிலே கூடிய சபை, இது ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனம். 6வது ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின சபை, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம். 7வது பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை, எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பொதுவான இந்த 7 சபைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை படித்து யார் எந்த சபையிலே இருந்தார்கள், இந்த சபையின் பணிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அதன்படி செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.